வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய விஷயம், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதையே தினம் தினம் தன்னுடைய சிந்தனையா செயலா நடத்தி கொண்டிருப்பவர் இவர். யாருன்னு பார்க்கலாமா? இந்த மங்கள ஒலியை பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்க ஒலிக்கச் செய்த மங்கையர்க்கரசி இவர். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வோம். அவ்வாறு ஒருவருக்கு நல்ல வரன் தேடுவதே சிரமமான இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் இனிய வரன்கள் கிடைக்கப் பெற்று இரு மனங்கள் இணையும் திருமணங்கள் பல நிகழ காரணமாயிருந்து அவர்களது வாழ்வை மலரச் செய்தவர் இவர். தஞ்சை மாவட்டம் நல்லூரை பூர்வீகமாக கொண்டவர். 1963ஆம் ஆண்டு திரு கல்யாண சுந்தரம் திருமதி ஹம்சா தம்பதியரின் மகளாய் பிறந்த நேரம் மிக நல்ல நேரமோ என்னவோ, இவரை பார்த்த பின் பலருக்கு நல்ல வரன் கூடி வருகிறது. மலர்ந்த முகம், எப்பொழுதும் பட்டாம்பூச்சி போல் சுறுசுறுப்பு, செய்யும் செயல்களில் மிகுந்த ஈடுபாடு, சொல்லில் புத்துணர்ச்சி, செயலில் புதுமை என்பவையே இவரது அடையாளங்கள். காதல் மனம் புரிந்து கலைத்துறையை சார்ந்த மரியாதைக்குரிய குடும்பத்திற்கு மருமகளாய் வந்த இவருக்கு இவரது திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் பல காத்திருந்தாலும் இவர் முதலில் தேர்ந்தெடுத்தது ஆவண பட தயாரிப்பை தான். வெளிநாடு வாழ் இந்தியர்களும் இந்திய நாட்டின் மீது ஆர்வமுடையவர்களின் கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்து படைக்கவே தமிழக கோவில்கள், கலை, பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு சிறப்புகளை பற்றி ஆவண படங்களை சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாட்டு தொலைக்காட்சிகளுக்கு திறம்பட தயாரித்து தந்தவர். 20 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டு கலாச்சார கதவுகளை தன் மென் சாவியால் திறந்து 4 சுவருக்குள் இருந்த வரன் அறிமுகத்தை வான் மூலம் வரவேற்பறைக்கே கொண்டு வந்த புதுமை விரும்பி இவர் புதிதாக ஒரு சின்ன திரை நிகழ்ச்சி தொடங்கலாம் என எண்ணிய போது இவர் சிந்தையில் சிறு துளியாய் தோன்றிய வரன் பார்க்கலாம் வாங்கதான் மக்களின் வாழ்த்து மழை பொழிந்து ஏகோபித்த ஆதரவால் அச்சதை ஆராய் மாறி இன்று மங்கள கடலாய் உருவெடுத்து பல லட்சம் பேரின் வாழ்வில் கல்யாண மாலையாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்ற கருப்பொருள்தான் அந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்து மழை பொழியச் செய்து இன்று மக்கள் கடலென அங்கு திரள காரணம். கல்யாண மாலை 2000ஆவது ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் விஜயதசமி திருநாளில்தான் தன்னுடைய முதல் ஒளிபரப்பை ஆரம்பித்தது. இவர் 16 வருடங்களாக வெற்றிகரமாக தயாரித்து வந்த அந்த நிகழ்ச்சிதான் இன்று பார்த்தவர் பலர் கழுத்தில் கல்யாண மாலையாக தவழ்கிறது. அந்த நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் தான் மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சியை அன்பாய் அழகாய் வழங்கும் இவரது மைத்துனர் திரு மோகன் அவர்களின் கனிவான பேச்சும் பணிவான அணுகுமுறையும் பின்பலமும் தான் என்கிறார். குடும்பத்துல சிறந்த மனைவியா உங்களுக்கு, அருமையான மருமகளா உங்களுக்கு கட்டாயமா வந்து அமைவாங்க. கூடிய விரைவிலே வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். திரை முன்னே தோன்ற இயலாதவரும் தங்கு தடையின்றி வரன் பார்த்து வர ஏதுவாக மாத இதழையும் துவங்கி மனங்கள் இணைந்து மணமேடை கண்டு குடும்பங்கள் இணைந்து கொண்டாட காரணமாயிருப்பவர். உலகையே உள்ளங்கையில் கொண்டு வந்த இணைய புரட்சி இதயங்களை இணைப்பதில் மட்டும் சும்மாவா இருந்துவிடப் போகிறது என்பதை அப்போதே உணர்ந்து இணைய தளத்திலும் மலர் மாலை வாசத்தை வீசச் செய்ததால்தான்
இன்றைய இளைய தலைமுறையினரின் எதிர்பார்ப்புகளை கூட இவரால் பூர்த்தி செய்ய முடிகிறது. வரம் தேடுபவர்களின் சுமைகளை தன் தோளில் தாங்கி அதையே மதிப்புமிக்க சேவையாய் மாற்றியுள்ளார் என்பதிலேயே தெரியும் இவரின் அளப்பரிய அர்ப்பணிப்பு. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்காகவும் பல வரன் பார்க்கும் நிகழ்ச்சிகள் நடத்தியதன் மூலம் நடந்த திருமணங்களின் எண்ணிக்கை மட்டுமே பல ஆயிரங்களை தாண்டும் என்ற பெருமைக்குரியவர். தொலைக்காட்சி, மாத இதழ் போக வரன்களை பதிவு செய்யவும் நேரடியாய் பார்ப்பதற்கும் திருமண திருவிழா, சமூக திருமண விழா, விவாக பிரார்த்தனா போன்ற பல நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருபவர். தான் முதலில் எழுதிய சிறுகதைக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாய் பெற்றதை நினைவுகளின் அடுக்குகளில் இன்றும் பொக்கிஷமாய் பாதுகாக்கும் இவர், நல்ல முறையில் விரைவில் திருமணம் நடைபெற வரம் அருளும் தெய்வங்கள் வீற்றிருக்கும் திருக்கோவில் புராணங்களை திருமண திருத்தலங்கள் என படிப்பவர் பயன்பெற புத்தகமாய் எழுதியுள்ளார். படிக்கும் காலத்தில் வணிகவியல் பிரிவில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாய் தேர்ச்சி பெற்ற இவர் வியாபாரத் துறையிலும் பல வெற்றிகளை குவித்து வருகிறார். சிங்கப்பூர் அரசாங்கத்தின் சாதனை பெண்மணி விருது பெற்ற இவர் அமெரிக்கா உட்பட பல வெளிநாடுகளிலும் பாராட்ட பெற்றவர். மனதில் மகிழ்ச்சியும் எண்ணத்தில் ஏற்றமும் கொண்டு தனது சிந்தனை சிறப்பாலும் சீரிய முயற்சியாலும் இதுவரை 3,30,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி காட்டியவர்தான் கல்யாண மாலை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் தலைவர் மாங்கல்ய மகாராணி திருமதி மீரா நாகராஜன் அவர்கள். இந்த மங்கள விருதினை பெற திருமதி மீரா நாகராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இவ்விருதினை வழங்க திரு KV தங்கபாலு அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக அமையணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அப்போ உடனே ஒரு பேர் நமக்கு ஞாபகம் வருதும். என்ன நினைப்போம் அப்படின்னா மெகா ஈவெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுப்போம். ஆனால் தினந்தோறும் அந்த பேரை தன் நிறுவனத்தில் தாங்கி கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் பிரம்மாண்டமாக தயாரித்து கொண்டிருக்கும் மெகா டிவிக்கு அதன் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கும் பின்புலமாக இருந்து அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் தங்கபாலு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு நேரம் இது. மகளிர் தின நன்னாளில் இந்த மாதிரி ஒரு அவார்டை ஒரு நல்லவர்கள் கையால் பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதே நம்மோடு இணைந்து வாங்குபவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது இன்னும் பெருமையான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னுடைய சாதனை அப்படிங்கிறத விட இன்றைக்கு வந்தவர்களுடைய சாதனைகள் எல்லாம் மிகவும் பெரியது. இன்னைக்கு அவங்களுடைய அந்த திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவருடைய சாதனையை பார்க்கும் பொழுது இது மாதிரி ஒரு விஷயம் சாதிக்க முடியுமா, அவருடைய பொற்பாதங்களை வணங்கி வாழ்த்த வேண்டும் அப்படின்னு தோணித்து அந்த மாதிரி ஒரு பெரியவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. அடுத்தது இந்த பெண் ஜான்ஹவி, இந்த சிறு வயதில் இவங்க வாங்கின அவார்ட்ஸு, அவங்க பண்ணின அச்சீவ்மெண்ட்ஸு. பொதுவாக ஜான்ஹவிங்கிற பேருக்கு திருமதி விசாலாட்சி சொன்னாங்க பேர் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஜான்ஹவி அப்படின்னா மலையரசி அப்படின்னு பேர். மலைகளுக்கெல்லாம் அரசியாக அவள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரேவதி அவர்கள், விசாலாட்சி மேடம் அவர்கள். விசாலாட்சி அவங்கள பற்றி எல்லாருமே குறிப்பிட்டு சொன்னாங்க, நம்ம ஏவிலையும் பார்த்தோம். அதாவது 2 லைன் பேசணும்னா கூட எங்களுக்குலாம் ஒரு சின்ன ஸ்லிப் கையில் வேணும். ஆனால் அவங்க 2 மணி நேரம் பேசணும்னா கூட ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாமல் அப்படியே சரளமாக பேசக்கூடிய மிகப்பெரிய தமிழ் புலமை மிக்கவர்.
திருமதி விசாலாட்சி அவர்கள், அவங்க யஜ்யபிரபா மேடம் பற்றி நிஜமாவே எனக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஜமுனா மேடம் பற்றி கேட்கவே வேண்டாம். நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், ஆனால் அடுத்த வேலையை பார்க்குறது அவங்களோட வேலை தான். அதனால ஜமுனா மேடம் டாக்டர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை பற்றி மிகச்சிறப்பாக ஜமுனா மேடம் சொன்னாங்க. அந்த பெண் ஜான்ஹவியும் சொன்னார்கள். ஒரே ஒரு கருத்து தான், அதாவது பெண்களுக்கு என்ன வேண்டும், இது வந்து பல காலமாக எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறது தான். இன்னும் என்ன தேவை? எல்லாம் தான் கிடைச்சாச்சு, எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து சேட்டலைட் விட்டோம் அப்படின்னா அதில் பெரும்பாலான இடங்களில் பெண்கள் தான் பணியாற்றி இருக்காங்க. நமக்கு இன்னும் என்னதான் தேவை, இந்த பெண்களுக்கு இன்னும் என்னதான் வேணும் அப்படின்னு ஆண்கள் யோசிக்கலாம். உண்மையிலேயே இது வந்து நம்முடைய 10% 20% வளர்ச்சி தான் நமக்கு இப்போ பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி மெட்ரோஸில் என்னை மாதிரி இவர்கள் மாதிரி வாய்ப்பு கிடைத்தவர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு இப்போ சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 2 விஷயம் தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியது சம உரிமை, அதாவது அவர்களுடைய எண்ணத்தையும் கருத்துக்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கணவரோ தகப்பனாரோ அவர்கள் தேவை. 2வது, மேடம் சொன்ன மாதிரி பாலியல் வன்முறை துன்புறுத்தல்ங்கிறது ஆளாகவே கூடாது. அது வந்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். இந்த மேடையை விட்டால் வேற மேடையில் நம்ம பேச முடியாது இந்த மாதிரி விஷயங்களை. மேடம் குறிப்பிட்ட பொழுது சொன்னாங்க, ஜல்லிக்கட்டில் வந்து மிகவும் நேர்மையாக நம்முடைய ஆண்கள் நடந்து கொண்டார்கள் என்று. அவர்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க. நான் உங்களை பேம்பர் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஒரு சின்ன பெண் ஆடினாலும் கைத்தட்டுறீங்க, ஒரு பெரியவர் ஆடினாலும் கைத்தட்டுறீங்க, சின்னவங்க அவார்டு வாங்கினாலும் கைத்தட்டுறீங்க. இது மாதிரி பொறுமையாக ஒரு நல்ல கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் ஆடியன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும். அதனால வந்து ரொம்ப அழகான ஆடியன்ஸ் நீங்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இளைஞர்களை பற்றி அவங்க குறிப்பிட்டாங்க, மிகச்சிறப்பான இளைஞர்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. உண்மையும் அதுதான். அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அதே ஊரில் தான் இன்றைக்கு ஹாசினிக்கு நடந்த கொடுமையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால 1% கெட்டவர்கள் இருந்தால் கூட அந்த சமூகத்தில் வந்து கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அதனால நாம செய்ய வேண்டியது என்ன, பெற்றோர்களாகிய நாம செய்ய வேண்டியது, சின்ன பெண்ணுக்கு நீ ஜாகிரதையா இருந்துக்கோ, அங்க போகாத, விளையாட போகாத, போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட போ அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். அது கண்டிப்பா தேவைதான். அதே நேரத்தில் பையனா இருந்தா எப்படி வேணா வளர்க்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. பையன்களுக்கும் சின்ன பையன் பிறக்கும் பொழுதே ஒரு 3 வயசு 4 வயசு ஆனா பெண்களை எப்படி மதிக்கணும், அவர்களை எப்படி சமமான உரிமை கொடுக்கணும், அந்த பெண் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஜீவன் அப்படிங்கிறத நாம டெஃபினட்டா சொல்லி வளர்க்கணும். அது பெற்றோர்களாகிய நமக்கு கடமை இருக்கிறது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி பாலியல் வன்முறை அப்படிங்கிறது ஒரு வன்புணர்வுல மட்டும் இருக்கிறது கிடையாது. ஒரு சோஷியல் மீடியாஸ்ல கமெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சைந்தவி அவங்க அவ்வளோ பெரிய ஆளு, அவங்க வந்து ஒரு Change.org ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய த்ரெட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் பெட்டிஷனில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேரடியாக ஒரு பிரச்சனை மட்டும் காரணம் கிடையாது. இது மாதிரி சோஷியல் மீடியாஸில் அவங்கள பற்றி கமெண்ட் அடிக்கிறது, அனாவசியமான பேச்சுவார்த்தைகள், சீண்டல்கள், இதெல்லாமே வந்து தவறான ஒரு விஷயம்தான். அதனால இந்த சமூகம் அது மாதிரி மாறிவிட்டது என்றால் அதுதான் உண்மையான மகளிர் தினம் என்று கூறிக்கொண்டு எனக்கு கிடைச்ச இந்த அவார்டை என்னுடைய குடும்பத்தாருக்கு, எனக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கும் என்னுடைய கணவருக்கு, எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் பிரமிட் திரு நடராஜன் அவர்களுக்கும் திரு மோகன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, என்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கினது அப்படிங்கிறது 2 பேர் தான் நான் சொல்லணும். பெண்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் பெற்றதும் கற்றதும் 2 பெண்கள்டேந்து தான். ஒன்று என்னுடைய பாட்டி, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து எங்களை எல்லாம் ஆளாக்கினார்கள். பெரியவங்களை ஆறுது பெரிய விஷயம் இல்லை, நல்லவர்களாக உருவாக்குவது பெரிய விஷயம். அந்த வகையில் என்னுடைய பாட்டி எனக்காக எங்களுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நாம் வந்து என்னுடைய மாமியார், அவர்கள்ட்டேருந்து நான் வந்து கற்ற விஷயங்கள் நிறைய. எப்படின்னாக்க ரொம்ப யதார்த்தமான, அதிகம் படிக்காத ஒரு பெண். அவர்கள் சொல்வாங்க, குத்தத்தை தள்ளி குணத்தை எடுத்துக்கோன்னு. நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அன்னைக்கு கணியன் பூங்குன்றனார் மாதிரி பெரியவர்கள் சொன்னதை யதார்த்தமாக சொல்லி எங்களை வாழ்க்கையில் நேர்படுத்தும் என்னுடைய மாமியார். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய இந்த அவார்டை வந்து காணிக்கையாக்கி நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பெண்கள் நம்மை கடந்து போயிருக்கிறார்கள். தன்னுடைய தியாகத்தின் மூலம், தன்னுடைய சிந்தனையின் மூலம், தன்னுடைய சேவையின் மூலம், தன்னுடைய கருணையின் மூலம் எல்லோரையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுதல்களையும்
உங்கள் வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.